அந்த பிரபு போயிட்டான். அதேதான் அதேதான். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். புரியல, அவன் அப்படியே போயிட்டான்றதுக்கு இவ்வளவு சந்தோஷம். போகல, பிரபு அமெரிக்காவுக்கு போகல. அதனால்தான் எனக்கு இந்த சந்தோஷம். புரிதா? அப்புறதா அப்புறதா அப்புறதா. பிரபு பிரபு போறியா? எப்படி? அது வந்து நான் சொன்னான் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணத்தை வர சொன்னா. எப்படின்னா இப்படி. ஆமாமா, இது எப்படி உங்கிட்ட? குமாரே குமாரே, கடவுள் இருக்கிறான் குமாரே. நீ என்னதான் தடகல்ல போட்டாலும் அத ஆண்டவன் படிகள்லாம் மாத்திடுவான். நான் என்ன பண்ண? தனம் வேணாங்கிறது டான்ஸ் எல்லாம் விடாத. நான் தூங்கி இருக்கும்போது என் கால்ல இருந்து மெட்டிய நீ தானே கழட்டின. அதுவும் இல்லாம இத கொண்டு போய் பிரபு கையில நீ தானே குத்த. எப்படி? சார் உங்க பேக்ல என்ன இருக்கு? ஏன் என்னாச்சு? சார் உங்க பேக்ல ஏதோ மெட்டல் இருக்கிற மாதிரி சவுண்ட் வருது. அது என்னன்னு தெரிஞ்சாகணும். இப்படிதான் நீ வச்ச கட்டி வெடி உனக்கு ஆப்பாயிருச்சடா. இந்த மெட்டியாலதான் அமெரிக்கா ட்ரிப் கேன்சல் ஆகி பிரபு திரும்ப வந்துகிறான். இந்த மெட்டிய மட்டும் நீ கொண்டு போய் அங்க வைக்காம இருந்திருந்தானா என் அவள் பேபி அவனை விட்டு போயிருப்பான். தேங்க்ஸ் சிவா. வாழ்க்கையில நீ எனக்கு தடவையா ஒரு நல்லது பண்ணிக்கிற. ஆட்டத்தை போடுமாம. வாங்க நித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, என்னத்துக்கு வர சொன்னியா? அதெல்லாம் இருக்கட்டும், பிரபுன்னு கூப்பிட்ட உடனே நீங்க எதுக்கு திரும்பி பாத்தீங்க? அது ஒன்னும் இல்ல, சும்மா யதார்த்தமா திரும்பினா. அது பார்க்கல, வேற யாரையோ பிரபுன்னு கூப்பிடுறாங்க. சரி, அதை விடுங்க. ஆமா, உங்க ஃபேஸ்ல என்ன இவ்ளோ சந்தோஷம்? பிரபு சார நினைச்சுதானே? அது ஆமா, விபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறாங்களா, அந்த சந்தோஷம் தான், வேற எதுவும் இல்ல. ஏன் அவரு அமெரிக்கா போகாம இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அது சந்தோஷம் தான். அது ஏன்னா பிரபு இங்க இருந்தான்னா நான் ஈஸியா ஸ்பான்சர் வாங்கிடுவேன்ல, அதான். ஆமா, பிரபு நீங்க பாத்தீங்களா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன். ஓ, எப்படி இருக்கிறான்? தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் நர்ஸ் அவன் சித்தி யாரும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் சில ஹெல்ப்புக்கு ஆம்பளையா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சில விஷயங்களுக்கு மட்டும் நெருக்கமானவங்க தேவைப்படுவாங்க இல்லையா? நீங்க ஏன் போய் ஹெல்ப் பண்ண கூடாது? நானா? நீங்க வேற, நான் போனா அவன் சங்கடப்பட மாட்டானா? மத்தவங்களும் நீங்களும் ஒன்னா. 1000 பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு வைஃப் பக்கத்துல இருக்கிறான்னு நினைக்கும் போது வர பலம் வேற எதுவுமே கொடுக்காதுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே. நானு ஒன்னும் அதுல பிரச்சனை இல்ல. ஆனா பிரபு என்ன பார்த்தாலே சண்டைக்கு வரானே. நம்ம
என்னமோ நான் தான் அவனை அமெரிக்காவுக்கு போக விடாம தட்ட மாதிரி நினைறான். இப்ப போய் ஹெல்ப் பண்ணா நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு நினைச்சுப்பான். எதுக்குங்க இந்த அக்கா போரு? அவரு சண்டை போட்டா போட்டுட்டு போறாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரு சண்டை போட்டா போட்டுக்கட்டும். எவ்வளவு நேரம் தான் சண்டை போடுவாரு? நீங்க இந்த மாதிரி சமயத்துல நீங்க அவரு கூட இல்லாம இருந்தா எப்படிங்க? அது ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து பெட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட 10 வருஷமா பேசாம இருந்த புருஷன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னதும் ஓடி வந்து பாத்துக்கிறாரு. உங்களுக்கு என்னங்க? இல்லங்க நான் அப்படி சொல்ல. இருந்தாலும் ஃபங்க்ஷன்ல நீங்க 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு பிரபு சார் ஓடி வரலையா? நீங்களும் அதே மாதிரி உங்க அன்பை திருப்பி கொடுங்களேன். அமுல் பேபி எப்படி இருக்குது என் கெட்டப்பு? நல்லா இருக்குதா? நித்யாவை பாத்துக்கினே என்னாண்ட வேஷம் போட்டு ஏமாத்துறியான்னு சண்டை போட்டல. ஆனா இப்ப நான் உண்மையாவே வேஷம் போட்டு உன்னை ஏமாத்த போறேன். ஏமாத்தினாலும் உன் பக்கத்திலேயே இருந்தா எனக்கு அதுவே போதும். சிஸ்டர், என்ன மாத்திரை சாப்பிடணும் சொன்னாங்க. அது எந்த மாத்திரை? இங்க பாருங்க, சிஸ்டர் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஏதோ அக்கா தங்கச்சியை கூப்பிடுற மாதிரி சங்கடமா இருக்கு. நீங்க என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். பேரா? சரி, உங்க பேர் என்ன? சத்யா. சத்யாவா? அது சத்யபிரியா. சுருக்கமா நீங்க என்ன சத்யான்னு கூப்பிடலாம். இல்ல இல்ல, நான் சுருக்கமா பிரியான்னு கூப்பிடுறேன். டாக்டர், யார் மணி? டியூட்டிக்கு புதுசா? ஆமா, நியூ ஜாயிண்ட். அப்ப இந்த இன்ஜெக்ஷனை நீயே போடு. இன்ஜெக்ஷனா? என்னம்மா யோசிக்கிற? போடு. பெரிய பெரிய கத்தி எடுத்து குத்திக்கிறான். தம்மா துண்டு ஊசிய குத்துறதுக்கு இவ்ளோ பயமா இருக்குதே. ஏங்க, என்னங்க இது? எனக்கு எத்தனையோ பேர் ஊசி போட்டிருக்காங்க, ஆனா உங்களை மாதிரி யாருமே போட்டது இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. ஓகே, குட். மெடிசின்ஸ்லாம் கரெக்டா கொடுத்துடுமா? நான் ரெஸ்ட் ரூம் போறேன். நீங்க லேடி, எப்படி உள்ள? ஏன் என்ன நீங்க வேற ஆளா நினைக்கிறீங்க? என்ன உங்க மனைவி மாதிரியே நினைச்சுக்கோங்க. பாத்து பாத்து
எப்படிதான் இதை நாள் பூரா போட்டு நிறுவதோ தெரில.